கடந்த 19ஆம் தேதி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்கப்காண்டி என்னோட கிளைண்ட்டு போயிருக்காங்க. அப்போது வந்து அவங்களுக்கு கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சியை எடுக்கணும், இப்போயே எடுக்கணுன்றதுக்காண்டி அப்போயே அட்மிட் பண்ணி அடுத்த நாள் ப்ரெக்னென்ட்டை நார்மல் டெலிவரியாக ஜெல்லுலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது எடுத்து குழந்தையை ப்ரீமெச்சூர் குழந்தை அதை வந்து இன்குபுலேட்டரில் வைக்க வேண்டிய குழந்தை அதை வந்து கையில் கொடுத்து அவங்களோட அஜாக்கிரதையும் கவனக்குறைவுனாலையும் கையில் கொடுத்து கையிலே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய பால் இதெல்லாம் பவுடரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து தாய்ப்பால் வராதனால பவுடரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இது பண்ணுவோம். அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை வந்து உடம்பு வந்து நீல நிறமாக மாறி இருக்குது, வாமிட்டிங் பண்ணியிருக்கு சாப்பாடு இன்டேக் கொடுக்குறம்போது. அப்போது கொடுத்தம்போது இவங்க போய் நர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எந்த டியூட்டி டாக்டரும் வந்து யாரையும் பார்க்கல, அவங்க ரூமில் தான் இருக்காங்க, டியூட்டி டாக்டர் வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த நர்ஸ்கிட்ட சொன்னோன்னே இவங்களை வேகமாக இன்னொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய இவங்களுக்கு தெரியாமே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அவசரமாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் ஒரு 4 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கழித்து அந்த குழந்தை வந்து இறந்து போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கொடுத்து விட்டு சீக்கிரம் போய் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு எரிக்க மனசு இல்லாமல் வந்து புதைச்சிருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தம்போது ஃபஸ்ட் வாட்டி கம்ப்ளைண்ட்டாக ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தம்போது அவங்க கூப்பிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு கன்சியூமரில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க. அடுத்து நாங்கள் இது மேல்முறையீடு செஞ்சு கமிஷனர்கிட்டையும் டிசிட்டையும் பார்த்து நேரடியாகவும் பார்த்து இப்போ மனுவாகவும் கொடுத்து இதை விசாரணைக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா தான் இப்போ எஃப்ஐஆர் போட்டு சஸ்பீஷியஸ் டெத்துன்னு போட்டிருக்காங்க. இது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதனால 106 போட்டிருக்கணும், அவங்க சஸ்பீஷியஸ் டெத்துன்னு போட்டிருக்காங்க. இதுக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது போராடிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி வந்து பிஎம் பண்ணியிருக்காங்க, பாடியை எடுத்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் தாசில்தார் வந்திருக்காரு, பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறதுனால தாசில்தார் வந்திருக்காங்க. அப்புறம் இப்போ டிபார்ட்மெண்ட் டாக்டர் வந்து இதெல்லாம் பரிசோதனை பண்ணி இதுக்கு என்ன ரிப்போர்ட்டோ இதை பேஸ் பண்ணி இனிமேட்டு எஃப்ஐஆரில் சார்ஜஸ் 106 போடுவாங்களா, அதுதான் இன்னைக்கு கேள்வி. இப்போ என்னென்னா அவங்க குறிப்பிட்ட டேட்லேருந்து 4 வாரத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க குழந்தைய. சிசேரியன் பண்ணல, அவங்க ட்ரீட் பண்ணி நார்மல் டெலிவரியிலே கொடுத்துருக்காங்க.